உலகெங்கும் வாழும் வசந்த் டிவி நேயர்களுக்கு உங்கள் கணேஷ்கரின் பணிவான வணக்கங்கள். ஊரும் பேரும் நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஆனால் சில பேர் ஊரும் பேரும் நிகழ்ச்சின்னா இன்னான்னு நம்மளையே கேட்குறாங்க. ஊர் இருக்கும், பேர் இருக்கும், ஆனால் அந்த பேருக்கான காரணம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஊர்களுக்கெல்லாம் நேர்லேயே போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த ஊர் பேர் காரணத்தை நம்ம கேட்போம். அவங்க சரியாக சொல்லனாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த ஊரோட வரலாற்றை படக்காட்சியோடு சொல்லிவிடுவோம்ல. நான் மட்டும் தனியாக போலங்க, நம்ம வசந்த் டிவி படக்குழுவினரும் எங்களோட இயக்குனரும் தான் போகிறோம். வாங்க போகலாம். ஹாய், இப்போ நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க குலவணிகர்புரம் அந்த ஊரில் இருக்கோம். இந்த ஊருக்கு ஏன் குலவணிகர்புரம்னு பேர் வந்ததுன்னு மக்கள்கிட்ட போய் கேட்போமா? ஹாய், நீ வாய மூடு. முடியல அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த குலவணிகர்புரம்ன்ற பேர் ஏன் வந்தது இந்த ஊருக்கு? எல்லா மக்களும் இருக்காங்களா, அதனால வந்துச்சு. எல்லா மக்களும் இருக்காங்க, அதனால. என்னக்கா? வணிகர் தரகம் எல்லாரும் இருக்காங்களா, அதனால. அப்படியா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். வணிகர்கள் எல்லாரும் இருக்கனால அந்த ஊர் குலவணிகர்புரம் பேர் இருந்துச்சு. இந்த ஊரில் வந்து நிறைய வணிகர்கள்லாம் இருந்திருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. ஆமாம், அதனால இந்த ஊருக்கு வந்து குலவணிகர்புரம் நேம் வந்தது. இப்போ என்ன கோயிலில் ஃபங்க்ஷனா? ஆமாம். ஃபங்க்ஷனில் என்னென்ன பண்ணுவாங்க? கோயிலில் சாமி ஆடும், அப்புறம் வில்லிசை வச்சிருக்காங்க, கும்பாட்டம், முளைப்பாரி வச்சிருக்காங்க. முளைப்பாரி தான் இந்த ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு எது பிடிக்கும்? எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும், எது பிடிக்காதுலாம் சொல்ல முடியாது. அம்மா, எத்தனை பேர் கூடுவாங்க இந்த கோயிலில்? இப்போ 2000 பேருக்கு மேலே இருக்கும். 1000 பேர் மேலே கூடுவாங்க. உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா ரொம்ப ஜாலியா? ரொம்ப ஜாலியா இருக்கும். நாங்க என்ஜாய் பண்ற ஒரே ஃபங்க்ஷன் கோயில் கடை மட்டும்தான். கோயில் ஃப்ரீடம் கொடுத்து என்ஜாய் பண்ற ஒரே ஃபங்க்ஷன் அதுதான். அப்படியா? நாங்க கேர்ள்ஸ் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வெளிய ஃப்ரீடம் ஆற ஒரே ஃபங்க்ஷன் எங்களதான். அப்படியா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது? ஆமா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி. 1 வீக் நல்லா கோயில ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணி. சாமியெல்லாம் கும்பிட மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் என்ஜாய்மென்ட் அண்ட் பக்தி. நல்ல வசரமா வளர்ந்து நல்லா ஓடு வச்சு தலையில வச்சு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வருவாங்க. ஆமா, அது நல்லா இருக்கும் எங்களுக்கு. சரி, சாமி தான் ஃபர்ஸ்ட் வந்தது, ரெண்டாவது நம்ம வந்தது. இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து சாமி கும்பிடுறாங்க. எல்லாரும் வந்து சாமி கும்பிடுவாங்க, நித்தம் பூஜை. உங்களுக்கு சாமி வருமா? சாமி வரும். முளவோடு எடுக்கும்போது எல்லா மக்களுக்கும் அருள் வரும். சாமி உண்மையிலே இருக்கு, அருள் வரும். சரி, என்னைக்காவது சாமி வந்த மாதிரி ஓவரா டான்ஸ் ஆடி யாருன்னா வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் ஆட மாட்டாங்க, அப்படிலாம் ஆட மாட்டாங்க, அப்படிலாம் ஆடக்கூடாது. அது வந்து தெய்வம் நம்மள ஏதாவது பண்ணிரும். நீங்க தப்பா நினைக்காதீங்க, நான் கேக்குறேன்னு சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். யாராவது அடிச்சிங்களா? முடிய பிடிச்சி வலிச்சிருப்பாங்களா? அது முந்தி சின்ன பிள்ளைல சண்டை போட்டு வச்சிருப்போம். ஓ, அப்ப அக்கா வந்து சின்ன வயசுல அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணி முடியெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஆமா, நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? இல்ல, இனிமே வேணா ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ட்ரையல் உங்களை வச்சு தான் பார்க்கணும். எப்படி பாருங்க பாப்போம். பப்ளிக் நிறைய பேர் இருக்காங்க. ஓ, முடிய பிடிச்சி ஆடிடுவீங்களா? ஓகே. உங்களுக்கு சாமி வருமா? இல்ல, இவங்க ரொம்ப ரொம்ப சாந்தமா இருக்கீங்களா, உங்களுக்கு சாமி வருமா? தாங்க முடியாது. எனக்கு என்னமோ இவங்க புருஷன் கிட்ட தான் சாமி வரும்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்டா தான் பேயோட்டு ஓட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சைலண்டா கரெக்டுன்றாங்க. சரி, உங்க புருஷன் வந்து சம்பளத்தை வந்து கரெக்டா உங்ககிட்ட குத்துருவாரா? கொஞ்சம் கொடுப்பாங்க, கொஞ்சம் வச்சுக்குவாங்க. அதாவது கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொடுப்பாங்களா? அவங்க ஹோட்டல் ஓனர் வச்சுப்பாங்களா? ஆம்பளை தண்ணி அடிச்சிட்டு போயிரும்ல, தண்ணி அடிச்சுட்டு ஹோட்டல்ல தின்னுட்டு நல்லா அப்படியே பாக்க வச்சுட்டு அலையுது இல்ல, அதனால நம்ம பிடிங்கணும், பட்னியா போடணும் ஆம்பளையால. எவ்வளவு கோவம் பாரு. அதிகமா கொடுத்தா தண்ணி அடிச்சிருவாங்களா? தண்ணி அடிக்கிறது தப்பு இல்ல. ஆச்சியே பொம்பளை ஆச்சி தானே. ஆச்சியே பொம்பளை ஆச்சி. வீட்டுல அம்மா ஆச்சி தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்புறம் தண்ணியை போட்டு வீட்டுல வந்து சண்டை போடுவாரா? சண்டை போட்டா கட்டகம் போச்சு அடிக்கணும். அந்த மாதிரி அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கோம். தினம் அடியா? அப்படி இருந்தும் குடிக்கிறாரா? அப்படி இருந்தும் குடிக்காரு, திருந்தல. வாயிலே சூடு போடணும். சூடு வச்சாலும் ஆறிடும். தையல் போட்டுறணும். தையல் போட்டுறணும். சரி, நீங்க என்ன சொன்னீங்க? உதட்ட வெட்டணும். எல்லாம் பயங்கர வெட்டு குத்துறியா இருக்காங்க இந்த ஊர்ல. சரி, அவங்க வீட்டை விட்டு போகாத மாதிரி காலில் கட்டு போட்டு இருந்தீங்களா? அவந்துருமே, அவந்துரும். வேற எந்த முடிவும் கிடையாது. அவங்க பாட்டு தினமும் குடிச்சிட்டு வராங்க. ஆமா. நீங்க சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுக்காரர் குடிப்பாரா? குடிக்க மாட்டாரு. உங்க வீட்டுக்காரர் கல்யாணம் முடியல. ஐயோ, சாரிமா.
உங்கள் வீட்டுக்காரருக்கு வருங்கால கணவர் வந்து குடித்தா நீ என்ன பண்ணுவேன்? குடிக்கிறவன கட்ட மாட்டேன். சரி, கட்டிட்ட பிறகு குடிச்சிட்டான்னா டைவர்ஸ் பண்ணிடுவேன். குடிக்கா டைவர்ஸா? ஆமாம், குடி இருந்தால் ஃபேமிலியில் நிம்மதியே இருக்காது. அதனால குடிக்கிறவன டைவர்ஸ் பண்ணிடுவேன். காப்பி குடிக்கிறத பற்றி நான் கேட்குறேன். காப்பிலாம் எல்லாரும் குடிப்பாங்களே. நீ என்ன சொன்ன? குடிக்கிறவன டைவர்ஸ் பண்ணி நீங்க டபுள் மீனிங்ல கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? ஏவா எங்க அந்த அக்கா எங்க? ஏக்கா நான் டபுள் மீனிங்ல கேட்டேன். இல்ல நீங்க குடிப்பேனா அப்ப குடிகாரன் தானே என்கிட்ட கேட்டியா? அதனால அப்ப குடிச்சா டைவர்ஸ் பண்ணிடுவோம். அப்படி நான் இங்க கேட்டேன், அங்க வேற ஏதாவது கேட்டேன். அடியொரு மாதத்திலே ஆண்ட செவ்வாய் கிழமையிலே கண்ணப்பெட்டி கிண்ணப்பெட்டி பகையுடனோர் 4 பெட்டி குழந்தைகளும் வித்து வாங்கி வித்து போடும் பெண்கள் எல்லாம். அண்ணே, இந்த குலவணிகர்புரம்ன்ற பேர் வந்து ஏன் வந்திருக்கும்? காரணம் தெரியுமா? அந்த காலத்தில் வந்து வணிகர் இருந்தாங்க. அந்த அவங்க வாழ்ந்த இடம்னால இதுக்கு குலவணிகர்புரம்னு பேர் வச்சாங்க. அந்த காலத்தில் வணிகர்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதனால இந்த பேர் வந்து குலவணிகர்புரம். அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே. அண்ணா அப்படி தான் அவன் சொல்ற மாதிரி தான், எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். அப்படி தான். ஆமாம். அண்ணா நீங்கள்? சரியாக தெரியல, நம்ம வெளியூர்லேருந்து வந்து செட்டில் ஆயிருக்கனால சரியாக தெரியல. அவங்க சொன்னது தான். அவங்க சொன்னதான்னா என்ன சொன்னாங்க? இது வணிகர்கள் நிறைய வந்தாங்கன்னு சொல்கிறாங்களா? வணிகர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ இருக்காங்களா வணிகர்கள்லாம்? இப்போ இல்லை. இப்போ எல்லா சமுதாயமும் இருக்காங்க. ஆக அண்ணன் சொல்கிறது கரெக்டு தான். சொல்ல முடியாது, நம்ம தெரியாத கருத்தை வந்து தெரியாது. சரி தம்பி, ஒன்று தெரியுமா இந்த குலவணிகர்புரம்ன்ற பேர் ஏன் வந்தது? யாரோ வணிகரை கொலை பண்ணியிருப்பாங்க, அதான் குலவணிகர்புரம் இருந்துச்சு. யாரும் வணிகரை கொலை பண்ணியிருப்பாங்க, அதனால தான் குலவணிகர்புரம் அப்படின்னு வந்துச்சுன்றியா? தம்பிக்கு தெரிஞ்ச கதையை அவர் சொல்கிறாரு. ஆனால் உண்மையான விளக்கம் வந்து உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதில்ல? ஆமாம். இப்போது இந்த குலவணிகர்புரம்ன்ற பேர் ஏன் வந்ததுன்ற காரணத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. குலவணிகர்புரம் அப்பெயர் வர காரணம் என்ன? திருநெல்வேலி பகுதியில் அமைந்துள்ள இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய ஊராக காட்சியளிக்கின்றது இவ்வூர். இனி இவ்வூருக்கு குலவணிகர்புரம் என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். இக்காலத்தில் சிறந்த ஊர்களை குறிப்பதற்கு பயன்படுத்த பெறும் நகரம், தலைநகரம் போன்ற சொற்களைப் போலவே முற்காலத்தில் சிறந்த ஊர்களை புறம் என்ற சொல்லால் குறித்துள்ளனர் முன்னோர்கள். முன்னாளில் பல்லவ மன்னர் பெயரால் அமைந்த ஊர்கள் பல்லவபுரம் என்றே அழைக்கப் பெற்றிருந்தன. அதுவே தற்பொழுது பல்லாவரம் என்று அழைக்கப் பெறுகின்றது. சோழ நாட்டை ஆண்ட பெருமன்னர்கள் பலரும் தம்முடைய விருது பெயர்களை பல ஊர்களுக்கு ஊரின் பெயர்களாக அறிவித்தனர். ராஜராஜ சோழன் உண்டாக்கிய ஊர் ஜெயங்கொண்ட சோழபுரம் என்பதாகும். அது சில காலம் சோழ நாட்டின் தலைநகராக விளங்கிற்று. ஜெயங்கொண்டான் என்பது ராஜராஜனின் பட்ட பெயர்களில் ஒன்றாகும். மேலும் புறம் என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு தமிழகத்தில் எண்ணற்ற ஊர்கள் உருவாகின. அவற்றுள் ஒன்றுதான் திருநெல்வேலி பகுதியில் அமைந்துள்ள குலவணிகர்புரம் என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் சிறந்த குடியிருப்பு பகுதியாக மக்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகள் நிறைந்த ஊராக விளங்கியதன் காரணமாக இவ்வூர் புறம் என்ற அடைமொழி சொல்லோடு வணிகம் செய்வதற்கு ஏற்ற வகையில் வணிகர்கள் குலம் அதிகம் வாழ்ந்த பகுதியாதலால் குலவணிகர் என்ற சிறப்பு சொல்லும் இணைந்து இவ்வூர் குலவணிகர்புரம் என்று அழைக்கப் பெற்று வருகின்றது. ஓகே, இப்போ படக்காட்சியும் பார்த்துட்டாங்க, வரலாறும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன பிரேக்கு. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு
ஊரும் பேரும் தொடர்கிறது. இப்போ நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் பாலமடை அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊருக்கு ஏன் பாலமடைன்னு பேர் வந்ததுன்னு மக்கள்கிட்ட போய் கேட்போமா?